மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம், குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால பேச்சில் சற்று நிதானம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் கணவன் மனைவியிடம் இருக்கும். உடல் நலத்தில் கேது பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தால் குருவின் பார்வை உடல் நலத்தை நிச்சயமாக ஏற்றக்கூடிய காலகட்டமாக அமையும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டு தொழிலில் சற்று முன்ஜாகிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டம், அதாவது அயன சயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது இந்த மாதம் வாங்கினீங்களே ஆனால் அதில் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள். அரசாங்கத்தினிடமிருந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிகரம் ஏறும் காலமாக இருக்கும். இருப்பினும் பேச்சில் நிதானம் தேவை அப்படின்றத வலியுறுத்துகிறோம்.